அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 வருடத்திற்கான திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் நாம் தீபம் ஏற்றக்கூடிய அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது நாம் எப்போ ஏற்றணும், இப்படி நாம் இந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னா நாம் அறியாமல் செய்த பாவத்தை கூட இந்த பரணி தீபம் ஏற்றும் பொழுது விலகிவிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரணி தீபம் எப்போது, எந்த நேரம், எவ்வாறு, எந்த முறையில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும், அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை தீபத்தின் போது வீட்டில் அகல் விளக்கு ஏற்ற உகந்த நேரம், அது மட்டும் இல்லாமல் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும், இப்படியான பல்வேறு பயனுள்ள தகவலை இன்னைக்கான வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரணி தீபத்தினுடைய சிறப்புகள், பலன்கள் மற்றும் பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்று தாங்க பரணி தீபம். இதை நாம் யம தீபம் அப்படின்னும் சொல்வதுண்டு. இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம், கார்த்திகை தீபம், பஞ்சராத்திர தீபம் அப்படின்னு 3 நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படுது. அதில் முதலாவதாக ஏற்றப்படுவது தாங்க பரணி தீபம். பரணி தீபம் அப்படிங்கிறது பாவங்களை நீக்கி முன்னோர்களின் ஆசையை பெற்று தரும் அப்படின்னு நம்பப்படுது. கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படுவது தாங்க பரணி தீபம். இந்த பரணி தீபம் ஏன் ஏற்றணும் அப்படின்னு தெரியுமா? அதாவது கடோப நிசபதம் அப்படின்ற நூலில் பரணி தீபம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கு என்ன ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது நசிகேதன் தந்தை நசிகேதனை உயிருடனே யமதர்ம ராஜாவிடம் கொடுத்து விட்டார். உயிரோடு சென்ற நசிகேதன் யமராஜாவிடம் அங்கு மனிதர்கள் படும் துயரத்தை பார்த்து இது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ தர்மத்தை பற்றி நசிகேதனிடம் யமதர்ம ராஜா எடுத்துரைக்கிறார். அதாவது பூலோகத்தில் மனிதர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையாக இங்கு அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கூற, அதற்கு நசிகேதன் ஆனால் பலரும் தெரியாமல் செய்திருக்கிறார்களே என்று கூற, அதற்கு யமராஜா இதற்கு பல புராணங்கள்லையும் கூறப்பட்டிருக்கு, ஆனால் மனிதர்கள் கேட்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நசிகேதன் கேட்கிறாரு. அப்போது யமராஜா மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி தீபத்தை பற்றியும் சொல்கிறார். எவர் ஒருவர் பரணி தீபத்தை ஏற்றி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் மேல் உலகில் நலன்கள் கிடைக்கப்பெறும். இதை கேட்டு நசிகேதன் பூலோகத்திற்கு செல்ல அனுமதி கேட்கிறார். நசிகேதன் பூலோகத்திற்கு மனிதர்களிடம் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படின்னு பரணி தீபம் பற்றியும் விளக்குகிறார். பரணி தீபம் ஏற்றுவதால் நாம அறியாமல் செய்த பாவம், பிறர் மனதை துன்படுத்திய பாவங்கள் நீங்க பெறுகிறது. நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் இந்த பரணி தீபம் கூறப்படுது. மேலும் பஞ்சபூத நலன்களையும் பெற்று தருகிறது. கார்த்திகை மாதம் தேவர்களுக்கு விடிவதற்கு முன்னால் இருக்கும் காலமாகும். இந்த மாதம் தீபம் ஏற்றி வழிபட்டா வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்கும் என்றும் சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. பரணி தீபம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 13 அருணாச்சலேஸ்வரர் சன்னதியில் அதிகாலை 4 மணிக்கு ஏற்றப்படுது. ஆனால் வீடுகளில் டிசம்பர் 12 மாலை 6 மணியில இருந்து 7 மணிக்குள் ஏற்றி வழிபட வேண்டும். குறைந்தது 5 தீபங்களாவது ஏற்ற வேண்டும். மண் விளக்கு, பஞ்சு திரி மற்றும் நெய் அல்லது நல்லெண்ணெயில் ஏற்றுவது சிறப்பாக கூறப்படுது. குறிப்பாக முதல்ல வாசல்ல விளக்கேற்றி பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றுவது தான் சரியான முறை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மண் விளக்குகள் புதிதாக வாங்கி விளக்கேற்றுவது சிறப்பானது. ஏன்னா மண்ணை நம்பி, இந்த தொழிலை நம்பி பல குடும்பங்கள் வாழறாங்க. புதிதாக நாம் வாங்கி விளக்கேற்றும் போது அவர்களினுடைய வாழ்வும் பிரகாசிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபம் அன்று வீட்டில் விளக்கு ஏற்ற உகந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதுங்க. அதாவது இறைவனை தீப சொரூபத்தில் வழிபடும் மாதம் அப்படின்னு சொன்னால் அது இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் நாம்
இறைவனை வந்து தீப சொரூபமாக நாம் வழிபடுறோம். கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த பலன்களை தரும் அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்லுறாங்க. மாதந்தோறும் சுபதினங்கள் வருவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தாங்க. ஆனாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த தீப திருவிழா அப்படிங்கிறது மிகச்சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கார்த்திகை மாதம் அப்படின்னாலே கார்த்திகை தீப விழா அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த கார்த்திகை தீப விழாவின் போது பார்த்தோம் அப்படின்னா அதே போல் கார்த்திகை மேலும் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுனால அது வந்து நமக்கு பல வகைகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகைகள்லையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த கார்த்திகை தீப சுபதினங்களில் வந்து சாஸ்திரங்கள் வந்து நமக்கு பெரிதும் வந்து நமக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அன்றைய தினத்தில் வீட்டில் விளக்கேற்ற நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. அதாவது கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நாம் மாலை 6 மணிலேருந்து, அதாவது வந்து பெரும்பாலும் வந்து அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலையில் பார்த்தோம் அப்படின்னா 6 மணிக்கு சரியாக 6 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும். அந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா அனைவரினுடைய வீட்லையும் அந்த தீபத்தை தரிசனம் செய்ததுக்கு பிறகு அனைவரின் வீட்லையும் 6 மணிக்காக நம்ம வந்து விளக்குகளை ஏற்ற ஆரம்பிப்போம். ஈசன் வந்து பஞ்சபூதத்தினால் ஆனவர். அதில் மிகவும் சக்தி வாய்ந்தது நெருப்பு எனும் தீப சொரூபம் தான். அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான தீபத்தில் வழிபாடு செய்கிறதுனால வீட்டில் செல்வங்கள் யாவும் பெருகி வளர செய்யும். அனைத்து அஷ்டலட்சுமிகளும் நமது வீட்டில் வந்து அனைத்து கஷ்டங்களையும் போக்க செய்வாங்க. அதாவது தீபம் ஏற்றியவுடன் மேல் நோக்கி தீப ஒளி செல்வது போல வாழ்விலையும் நன்மைகள் பெருகி மேல் நோக்கி செல்லும் என்றும் கோவில் குருக்களும் தெரிவிக்கிறாங்க. இந்த வருடத்தினுடைய திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வருது. கார்த்திகை தீப திருநாளன்று அதிகாலையில் பெண்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பசுமையினால் பசு நெய்யினால் ஆன விளக்கை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். அவ்வாறு செய்யறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பாவ தோஷங்கள் அனைத்துமே நீங்க பெறும். அது மட்டும் இல்லாமல் பித்ரு தோஷங்களும் நீங்கி மென்மேலும் வளர செய்யும். பொதுவாகவே வீட்டில் மாலை நேரத்தில் 5 முதல் 6 மணிக்குள்ள விளக்கு ஏற்றிட வேண்டியது அவசியமாகிறது. இந்த கார்த்திகை தீபத்தன்று அண்ணாமலையில் தீபம் ஏற்றும் பொழுது வீட்டிலையும் விளக்கு ஏற்றுவது நன்மையை தருங்க. விளக்கு ஏற்றும் போது 27 விளக்கு 54 விளக்கு என்ற எண்ணிக்கையில் ஏற்றலாம் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவ்வாறாக இந்த எண்ணிக்கையில் நாம் ஒற்றைப்படையாக நாம் வந்து 27 விளக்குகள் அப்படி இல்லைன்னா 54 விளக்குகள், அவ்வளோ விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னாலும் கூட ஒரு 5 விளக்குகள் இல்லை 6 விளக்குகள் இல்லை 7 விளக்குகள் 9 விளக்குகள் 11 விளக்குகள் அப்படின்னு சொல்லி நாம் இந்த எண்ணிக்கையில் வந்து தீபங்களை வந்து ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து சால சிறந்த ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கார்த்திகை தீப விரத முறைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அன்றைய நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிகாலையிலேயே பெண்கள் எழுந்து வந்து குளித்து விட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விட்டு எல்லா விளக்குகளையும் முன்னாடி நாளே வந்து கழுவி வச்சுருவாங்க. அன்றைய தினத்தில் நாம் என்ன மாதிரியான எவ்வளோ விளக்கு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே வந்து தயார் செய்து வைத்திருப்பாங்க. அந்த விளக்கை எடுத்து மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் வந்து நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு எல்லாத்தையும் காலையிலே ரெடி பண்ணி வச்சுடுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விரதம் இருப்பாங்க. அன்றைய நாள் முழுவதும் வந்து உபவாசம் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு நாள் உணவு, அதாவது ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு விரதம் இருப்பாங்க. இவ்வாறாக விரத முறைகளை நாம் பின்பற்றுவதன் மூலமாகவும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித சகல பாவங்களும், நம்மளுடைய பாவம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததியினருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாவங்களும் பார்த்திங்க அப்படின்னாலும் அது காணாமல் போகிவிடும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அறிந்தும் அறியாமல் செய்த பாவத்தை போக்க
போக்கக்கூடிய வகையில் பரணி தீபம் அமையப்பெறுகிறது. அதாவது திருக்கார்த்திகை அன்று முதல் நாள் நாம் ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதனால் யாரும் தவற விடாமல் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை சரியாக 6 மணிக்கு உங்களால் எந்த எண்ணிக்கையில் தீபங்களை ஏற்றி வழிபட முடியுமோ அந்த எண்ணிக்கையில் தீபங்களை ஏற்றி நீங்கள் இறைவனை தாராளமாக வழிபடுங்க. முடிந்தால் அன்றைய தினத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வது மேலும் பல நன்மைகளை வாரி வழங்கும்.